ரீசெண்டா லான்ச் ஆன மஹேந்திரால இருந்து XUV 3XO உடைய ஒரு AX5 வேரியன்ட் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அதுக்காக நாம வந்திருக்கக்கூடிய இடம் ரமணி மஹேந்திரா ஷோரூம், திருப்பூர்ல அவினாஷில லொக்கேட் ஆயிருக்கு இவங்க ஷோரூம். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா XUV 300க்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கீ தான் இங்க உங்களுக்கு கிடைக்குது. லாக், பூட் ஓப்பனர், அதுக்கப்புறமா அன்லாக்கோட பட்டனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு மஹேந்திராக்கான லோகோவும் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபிளிப் டைப்க்கான கீ தான் வந்து இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு கீலையும். ஸோ இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் லுக்ல இருந்து பார்க்கும்போது XUV 700க்கான ஒரு ரிசம்பிள் வந்து இங்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நல்ல ஒரு போல்டான கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாட் கிரில்ல 6 ஸ்லாட்டுக்கான கிரில்லும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மஹேந்திராக்கான லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ப்ரொஜெக்டர் LED யூனிட்ல தான் கிடைக்குது. DRLs பொறுத்தவரை C ஷேப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டரும் அதுலேயே நமக்கு கிடைச்சிருது. ஃபாக் லாம்ப்க்கான ப்ரொவிஷன் இருக்கு, பட் ஃபாக் லாம்ப் இந்த வேரியண்ட்ல கிடைக்கல. கீழே ஃபுல் பிளாக் பம்பர் அண்ட் சில்வர் ஃபினிஷ்டு ஸ்கிட் பிளேட்ஸும் கிடைக்குது. தென் SUV-க்கான ஸ்டாண்ட்ஸ் பார்க்கும்போது கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து போனட்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இதனுடைய சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் டயர் பொறுத்தவரை 16 இன்ச்சுக்கான டைமண்ட் கட் அலாய் வீல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 205/65 ப்ரொஃபைலில் தான் கிடைக்குது. ஃப்ரண்ட்ல மெக்ஃபர்ஷன் ஸ்டட்கான சஸ்பென்ஷனும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க காயில் ஸ்ப்ரிங்கோட. ஸோ இங்கே நமக்கு பேஸ் வேரியண்ட்ல இருந்தே ஆல் வீல் டிஸ்க் தான் கொடுத்துருக்கு. 3XO உடைய லென்த் வந்து 3.9 மீட்டரும், வித் வந்து 1.8 மீட்டர் அண்ட் ஹைட் பொறுத்தவரை 1.6 மீட்டருக்கான ஹைட் இங்கே கிடைக்குது. வீல் பேஸ் வந்து 2600 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ORVMs பொறுத்தவரை பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இங்கே இண்டிகேட்டர் கூடவே கிடைச்சிருக்கு. ஸோ டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி கலர்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து ரியர் வரைக்கும் பிளாஸ்டிக் கிளைடிங் டிராவல் ஆயிருக்கிறது நல்ல ஒரு SUV ஸ்டான்ஸை சைடில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 201 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. தென் இது AX5 வேரியன்ட் அப்படிங்கிறதுனால சிங்கிள் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு பெனரோமிக் ரூஃப் வந்து கிடைக்கும். ஸோ கூடவே 2 ரூஃப் ரைல்ஸும் கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது. இங்கே உங்களுக்கு சி பில்லர்லையும் கூட பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம்னஸ் வந்து எக்ஸ்டீரியரில் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இந்த 3XO வேரியண்ட்டில். ஸோ ரியர் பொறுத்தவரை மேலே நமக்கு ஒரு நார்மல் ஆண்டனா, தென் அது கூடயே உங்களுக்கு ஸ்பாய்லர் கூடவே ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு டிஃபாகர் அண்ட் வைப்பர் ரெண்டுமே வந்து இந்த வேரியண்ட்டில் கிடைச்சிருது. டெய்லைட்ஸ் வந்து கனெக்டிங் லைட்டுக்கான ஒரு தீம்ல தான் இங்கே உங்களால் பார்க்க முடியுது. டெய்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு C ஷேப்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அப்டேட் வந்து இந்த 3XOல ரியர்லையும் பார்க்க முடியுது. ஸோ சென்டர்ல மஹேந்திராக்கான லோகோ அண்ட் XUV 3XOக்கான பேட்சிங் கிடைச்சிருக்கு. கீழே 2 ரிஃப்ளெக்டர் கூட ஒரு பிளாக் பம்பர் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே ரியர்க்கான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கிடைக்குது. 4 பார்க்கிங் சென்சார் கூடவே கிடைச்சிருக்கு. இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பூட் பொறுத்தவரை நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சில் தான் ஓப்பன் ஆகுது. ஹைட்ராலிக் மூலியமா மேலே ஓப்பன் ஆயிருது. தென் அதுக்கு அடுத்து இந்த பூட்டில் உங்களுக்கு ஸ்டீல் வீலுக்கான ஒரு ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. தென் அங்கேயே உங்களுக்கான டூல்ஸும் கிடைச்சிருது. ஹூக்ஸ் பொறுத்தவரை ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே கிடைச்சிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு 364 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 60/40க்கான ஸ்பிளிட் சீட்டும் கொடுத்துருக்காங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோடைய கிடைக்குது. ஸோ இப்போ பூட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதனுடைய பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். 42 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பெட்ரோல்கான மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 to 19க்கான ARAயிலிருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டீசல் வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 21 கிலோமீட்டர் வந்து பெர் லிட்டருக்கான மைலேஜ் வந்து ARAயிலிருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். பானட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டாகவே இருக்குது. ஸோ மேலே இன்சுலேஷன் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது. பானட் வெயிட்லேயே உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நல்ல வெயிட்லேயே இருக்குது. ஸோ குளோபல் NCAPல 5 ஸ்டார்க்கான ரேட்டிங் வந்து இந்த 3XO வாங்கியிருக்கு. ஸோ இன்ஜின் பொறுத்தவரை 1.2 லிட்டருக்கான டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின், அதுக்கு அடுத்து உங்களுக்கு 1.2 லிட்டருக்கான TGDI அப்படிங்கிற ஒரு இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜினும் கிடைக்குது. ஸோ 3 இன்ஜின் ஆப்ஷனில் வந்து கிடைச்சிருக்கு இந்த 3XO. ஸோ நாம் இன்னைக்கு பார்க்குறது 1.2 லிட்டருக்கான டர்போ சார்ஜ் 3 சிலிண்டர் இன்ஜின். இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 110 PS பவரும், டார்க் பொறுத்தவரை 200 Nm ஆஃப் டார்க்கும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல நம்பர் ஆஃப் டார்க் தான் இந்த பெட்ரோல் வேரியண்ட்ல. நீங்கள் டீசல் வேரியண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 300 Nm ஆஃப் டார்க் வந்து அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கலர்ஸ் பொறுத்தவரை ஒயிட், பிளாக், ப்ளூ, பெய்ஜ் அண்ட் ரெட், கிரீன், ஆலிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கலர்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு டோரில் பொறுத்தவரை டிரைவர் சைடில் மட்டும் ரெக்வஸ்ட் சென்சாரோடைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோருமே நமக்கு நல்ல வைடான ஓப்பனிங்காகவே இருக்குது. ஸோ டோரில் நமக்கு சில்வர் மேட் கலர்டு டோர் நாப் ஒன்று கொடுத்துருக்கு. கீழே ஸ்பீக்கர்ஸும் கிடைக்குது. ORVMs, விண்டோக்கான ஸ்விட்ச் எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க.
XUV 300ல பார்த்த மாதிரியே டோரில் நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்க்கும்போது டுவல் டோன் தீமில் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியம்னஸ் உள்ள இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. சேம் XUV 300க்கான ப்ரீமியம்னஸ் வந்து உள்ள உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து இந்த 3XOவில் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் 2 சீட்ஸுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா 8 வே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இன்டீரியர் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ AX5 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒன் டச் பட்டனில் கொடுத்துருக்கு. ஸோ MID பொறுத்தவரை ஃபுல் டிஜிட்டலாக தான் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. லெஃப்ட்டில் ஸ்பீடோமீட்டர் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு ஓடோமீட்டரும் இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய சின்ன டிஸ்பிளேயில் உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். லைக் நேவிகேஷன், டிஸ்பிளே லேஅவுட், செட்டிங்ஸ், டிரைவர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா உங்களால் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. கிரிப்பான ஸ்டியரிங் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டியரிங் பொறுத்தவரை கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. இங்கே உங்களுக்கு சென்டரில் மஹேந்திராக்கான லோகோவும் கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் மியூசிக்கான கண்ட்ரோல் அண்ட் ரைட்டில் MIDக்கான கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது. இந்த 3XOவில் AX5 வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு டில்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் வந்து இங்கே நமக்கு கிடைக்கல. ஸ்டியரிங்கோட ரைட் சைடில் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்கு. கூடவே ஹெட்லைட்க்கான லெவலரும் கிடைக்குது. தென் இங்கே உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 10.24 இன்ச்சஸ்க்கான ஒரு டச் ஸ்க்ரீனோட ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேக்கான ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட கிடைச்சிருக்கு. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் கீழே 2 AC வென்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருது. தென் அதுக்கடுத்து ஹசார்ட்கான ஸ்விட்ச், கூடவே ESP அண்ட் பேசஞ்சர் ஏர்பேக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்கு. ஏசி பார்த்தீங்கன்னா இந்த AX5 வேரியண்ட்டில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டியூவல் ஜோன் கிளைமேட்கான ஒரு ஏசி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பொறுத்தவரை உங்களுக்கு USB போர்ட்டும் ஒயர்லெஸ்க்கான சார்ஜிங் போர்ட்டும் கீழே கிடைக்குது. தென் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க வண்டி பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட்கான ஒரு கியர் பாக்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த AX5 வேரியண்ட்டில். 360 டிகிரிக்கான கேமரா இங்கே கிடைக்கல. பட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க வித் அடாப்டிவ் கைட்லைனோட. சேம் XUV 300ல பார்த்த மாதிரியே இன்டீரியர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. தென் அதுக்கடுத்து மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்டோரேஜோட கொடுத்துருக்கு. தென் க்ளவ் பாக்ஸ் பொறுத்தவரை நல்ல ஒரு ஸ்மூத்தான ஓப்பனிங்லேயே கிடைக்குது. கூலண்ட் ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் வந்து இந்த க்ளவ் பாக்ஸில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கு மேலே IRVMs பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVMs தான் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. லெஃப்ட் சைடில் சன்வைசர் பொறுத்தவரை மிரர் அண்ட் லைட்டோடவே கொடுத்துருக்காங்க கோ பேசஞ்சர் சைடில். தென் டிரைவர் சைட் பார்க்கும்போது சன்வைசர் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. மேலே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லோ கேபின் லேம்ப் நல்லாவே இருக்குது. தென் டாப்பில் சன்ரூஃப்கான பட்டன் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு AX5 வேரியண்ட்டில் சன்ரூஃப் வந்து கிடைக்கும். இப்போ ரியர் சீட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கிடைக்குது. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட் சீட் பொறுத்தவரை என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நீ ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. லெக் ரூம் அண்ட் தை சப்போர்ட் பொறுத்தவரை டீசெண்டாக இருக்குது. ஸோ லாங் ஜேர்னிக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. ரியரில் நமக்கான ப்ளோவர் வந்து 2 வெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே டைப் சிக்கான போர்ட் அண்ட் 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டும் கிடைக்குது. தென் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கு. தென் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரியரில் 3 பேர்த்துக்கும் இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட்டோட கிடைக்குது. 3 பேர்த்துக்கும் இண்டிவிஜுவல் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் கிடைக்குது. தென் சென்டரில் ஆம்ரெஸ்ட் பொறுத்தவரை கப் ஹோல்டர் கூடவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படியே இதனுடைய மேலே பார்த்தா எல்லோ கேபின் லேம்பும் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ஆல் நியூ 3XOவுடைய AX5 பெட்ரோல் வேரியண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடது மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆர் எல்ஸ் நீங்கள் கமெண்ட்லேயே கூட கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த கார் கொடுத்துருக்கக்கூடிய மஹேந்திரா ஷோரூம் ரமணி கார்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல கார் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கிஷோர் vlogs. Bye.